இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுல எடுக்கப்பட்ட படங்கள்லயே தலை சிறந்த படங்கள்ல இந்த படமும் இருக்குங்க. 2023 வந்த பெர்ஃபெக்ட் டேஸ் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வெறுமே 17 நாட்கள் தான் எடுத்திருக்கானுங்க. 17 நாட்கள்ல என்னடா படம் எடுக்க முடியும்? ஷார்ட் பிலிம் கூட எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த படத்துல பெருசா அந்த சண்டை காட்சிகள், காதல், பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த மாஸ் சீனு இப்படி எல்லாம் படத்துல எதுவுமே கிடையாது. இப்ப ஏற்பட்ட படத்தை எப்படிடா அப்பா வெறும் 17 நாட்கள்ல வேற எடுத்திருக்கானுங்க, ஏதோ ஏனோ தானான்னு எடுத்திருப்பானுங்கன்னு நினைப்போம் இல்லையா? ஆனா படம் மனிதர்களோட உளவிலையும் ரொம்பவே ஆழமான கருத்துக்களையும் பேசுதுங்க. நம்மளாம் வாழ்க்கையில எண்ட் ஆஃப் த டேல எப்பாடே எனக்கு கொஞ்சோண்டு நிம்மதி வேணும்டான்னு கேட்போம்ல, அப்படிப்பட்ட நிம்மதி நமக்கு எப்படி கிடைக்கும்ன்றத இந்த படத்துல நமக்கு ரொம்பவே அருமையா சொல்லியிருக்கோங்க. போதும் படத்தோட அருமை பெருமெல்லாம் சொல்லி தூபம் போட்டதெல்லாம் போதும், படத்துக்கு போவோம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஜப்பான் நகரத்துல காலை நேர சூரிய உதயத்தை காட்டுறாங்க. ஜப்பான் நகரத்தை சேர்ந்த அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் விளக்கமத்தை வச்சுக்கிட்டு ரோட்டை விரட்டுன்னு சுத்தம் பண்ண இந்த சத்தத்தை கேட்டுதான் ஒருத்தர் எந்திரிக்கிறாப்புல. இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோங்க. இவரு பேரு பாத்தீங்கன்னா ஹீராயம்மா. ஹீராயம்மா தூங்கி எழுந்திருக்கிறாப்புல. ஹீராயம்மாக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குங்க. இப்ப கூட நைட்டு படிச்சுட்டு அதை அப்படியே தரையில வச்சுட்டு தான் தூங்கிருப்பாரு போட்டுருக்கு. அதை இப்படி காலையில எழுந்துதான் எடுத்து வச்சிருது. அப்புறம் மீச தாடி எல்லாம் கரெக்டா வச்சுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே மரங்கள்லாம் வேற வளர்க்குறாருங்க. குட்டி குட்டி மரங்கள்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாரு. அந்த மரத்துக்கு எல்லாம் அந்த பர்பிள் கலர்ல லைட் செட்டப்லாம் வேற வச்சிருக்காப்ல. ஹீராயம்மா டாய்லெட் கிளீனருங்க. டோக்கியோ நகரத்தை சேர்ந்த டாய்லெட் கிளீனரா இருக்காப்ல. ஒரு வழியா கடைசியா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாப்ல. அப்பயும் பாருங்க, அப்படியே வீட்டை விட்டு வெளில வந்தோடனே அந்த காலை நேர அந்த வரக்கூடிய இந்த ஃப்ரெஷ் ஏர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த காற்றை அப்படியே அழகா சிரிச்ச முகத்தோட சுவாச்சிக்கிட்டு வீட்டை விட்டு அப்படியே வெளில வர்றப்ப காஃபி மிஷின்லாம் வச்சிருக்காங்க, வெண்டிங் மிஷின். அதுல ஒரு காஃபியை எடுத்துக்கிட்டு தன்னோட காரை எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாப்லங்க. கார்ல போறப்பவே பாட்டு கேசட்டை போட்டுவிட்டு அப்படியே பாட்டு கேட்டபடியே கூடவே அப்பப்ப சைடு கண்ணுல அந்த ஜப்பான் நகரத்தோட அந்த அழகெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கண்ணு அதுலயே வச்சுக்கிறாப்ல. வேலை பார்க்குற இடத்துக்கு இப்ப வந்ததும் கார்ல தன்னோட டாய்லெட் கிளீனிங் பண்றதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டாய்லெட் கிளீன் பண்ண வந்துடுறாப்ல. டாய்லெட்ல கிடக்கிற அந்த சிகரெட் துண்டு, குடிச்சுட்டு போட்டு போன அந்த வாட்டர் பாட்டிலு, ஆய்க்கல் விட்டு டிஷ்யூ பேப்பரை கீழே போட்டு போகாம அப்படியே மேலேயே போட்டு போயிருக்காங்க. அதையும் கொஞ்சம் கூட சலிச்சுக்காம எடுத்து வச்சுக்கிட்டு டாய்லெட்டை சும்மா அந்த தண்ணி ஊத்திட்டு கிளீன் பண்றதெல்லாம் இல்ல. இவரு பாத்தீங்கன்னா லென்ஸை வச்சுக்கிட்டு கிருமி எதுவும் ஒட்டி இருக்கா அப்படின்லாம் பார்த்து அப்படியே ரொம்பவே கிளீன் பண்றாப்ல. டாய்லெட் கிளீன் பண்ணையில இந்த மாதிரி பொதுமக்கள் யாரும் உள்ள எதுவும் வந்துட்டாங்கன்னா, கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்ல படா வெளில படா போய் நில்றா அப்படின்லாம் சொல்லாம பொதுமக்கள்கிட்ட அந்த மூஞ்சி கட்டிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காம இவர் பாட்டுக்கு அப்படியே பவ்யமா டாய்லெட்டுக்கு வெளியில வந்து நின்னுக்கிறது. அப்படியே நிக்கிறப்ப கூட பாருங்க, அங்க இருக்க அந்த மரம், அந்த மரத்தை அப்படியே அந்த மரம் காத்துல ஆடுற அந்த காட்சியெல்லாம் பார்த்து அப்படியே ரசிக்கிறது. இப்ப அவரு போனதுக்கு அப்புறமா கிளீன் பண்ற பேர்ல தண்ணியை ஊத்தி அப்படியே ஒரு மாதிரி சொதன்னு ஆக்காம தண்ணியை ஊத்தி இவரு பாத்தீங்கன்னா அப்படியே மாப்பு போட்டு கிளீன் பண்றாப்ல. அதுவும் தண்ணி எல்லாம் வீணாக்காத மாதிரி தாங்க ரொம்பவே நேர்த்தியோட தன்னோட தொழில வேலை செய்யறாரு. அப்போ இவன் ஹீராயம்மாவோட கூட வேலை பாக்குறவங்க, சின்ன வயசு பையன் இல்லையா, அதான் வேலைக்கு லேட்டா வந்ததும் டிராபிக் ஆச்சு அது இதுன்னு இங்க வந்து காரணம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவரு பதிலுக்கு இவன்ட்ட வாயை திறந்து கூட பேசுறது இல்ல. சும்மா முக்காவாசி ஹீராயம்மா பாத்தீங்கன்னா சைன் லாங்குவேஜ்ல தான் பேசுவாரு. ஊமையெல்லாம் கிடையாதுங்க. இவரு எப்படின்னா அந்த பேசியே ஆகணுன்ற மாதிரி இடங்கள் மட்டுமே தான் பேசுவாப்ல. இல்லைன்னா இந்த சைன் லாங்குவேஜ்ல மட்டும் தான் பேசுவாப்ல. இப்போ அடுத்ததா இந்த இடத்துக்கு டாய்லெட் கிளீன் பண்ண வந்திருக்காப்லங்க. இந்த இடம் ஒரு மாதிரி மரத்திலேயே அழகா செஞ்சு கட்டியிருக்கானுங்க. டாய்லெட் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு டிசைன்லாம். இப்போ இவரு டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு இருக்கப்ப அப்போ ஒரு குழந்தைங்க டாய்லெட்லயே உட்காந்துருக்கான். அவன் அங்க உட்காந்தே அழுதுகிட்டு இருக்கான். இவரு போய் அந்த குழந்தைகிட்ட என்னப்பா ஏதுப்பா எங்கப்பா உங்க அம்மா என்ன ஏதுன்னெல்லாம் பேசி, அப்ப அந்த புள்ளைய பெத்த அம்மா என்னன்னா தான் புள்ளைய காணோம்னு அப்படியே அந்த பதட்டத்திலேயே தாங்க வந்திருக்காங்க. இப்ப புள்ள கிடைச்சதும் அப்பாடான்னு போறாங்க. புள்ளக்காரன் என்னன்னா தான் அம்மாவோட போறப்பவே நம்ம ஹீராயம்மாவை பார்த்து அப்படியே தேங்க்ஸ்ன்ற மாதிரி அப்படியே கையை காட்டி பாய் சொல்ல இவரும் சிரிச்ச முகத்தோடைய பாய் காட்டுறாப்புல. அடுத்ததா இவரு பாத்தீங்கன்னா டோக்கியோ நகரத்துல இருக்கக்கூடிய டாய்லெட் எல்லா இடங்களுக்குமே தான் கார்லயே தான் போயிட்டு கிளீன் பண்ணுவாப்லங்க. முதல்ல போன
டாய்லெட் பாத்தீங்கன்னா இது. அடுத்ததா அந்த மரம் டாய்லெட். இப்ப மூணாவதா இந்த இடத்துக்கு வந்திருக்காப்ல. இந்த டாய்லெட் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பார்க் இருக்குங்க. ஹீராயமா மதியம் சாப்பிட்டு இந்த பார்க்லயே சாப்பிடுவாரு. சாப்பிடுறப்பவே அங்க இருக்கக்கூடிய அந்த மரம் காத்தும், அந்த காத்துல அந்த மரம் ஆடுற அந்த காட்சி, மரத்தோட அந்த சத்தம் ஆடும் பாத்தீங்களா, அந்த காத்தும் மரமும் சேர்ந்து அப்படியே இதுல ஆடும் பாத்தீங்களா, ரெஸ்லிங் சவுண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இதை கூட. அப்புறம் அந்த மரம் இலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த சூரிய ஒளி, இதெல்லாம் கூடவே நம்ம ஆளு ரசிப்பாப்ல. அத கேமரால போட்டோவும் பிடிச்சுக்கிறாப்லங்க. மரத்தோட கீழே அந்த வேர்ல இருந்து இந்த குட்டி மரம் முளைக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து இவரே எடுத்து வச்சுக்கிறாப்ல. இவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்த்து அதை பெருசாக்கி, அது பெருசானதுக்கு அப்புறம் கொண்டு வந்து இந்த பார்க்லயே புதைச்சி வச்சிருவாரு போல இருக்குங்க. மரம் குட்டியா இருக்கப்ப மட்டும் அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு அது அந்த மரம் ஒரு அளவுக்கு வளர்ந்த அப்புறம் இதுக்கப்புறம் நீ பாத்துக்கன்ற மாதிரி இந்த இயற்கை கிட்டே விட்டுருவாரு போல இருக்கு. இப்போ பார்க்க டாய்லெட்ல முடிஞ்சு நாலாவதா இந்த டாய்லெட்டுங்க, கண்ணாடி டாய்லெட்டு. அப்படி அந்த கண்ணாடி டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கப்பவே அப்ப அங்க ஒரு ஆளுங்க புத்தி பேத்திரிச்சு போய் அப்படியே அவர் ஏதோ மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல. அதையும் நம்ம ஹீராயமா பாத்துக்கிறோம். அடுத்ததா இப்ப வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. மொத்தமா 4 ஏரியா டாய்லெட் தான் நம்ம ஆளு கிளீன் பண்றாப்ல. வேலையெல்லாம் முடிஞ்சு சாயந்தரமாவே வெள்ளனே வீட்டுக்கு வந்துடுவாப்ல. பார்க்ல எடுத்த அந்த மரத்தை கொத்துனாப்புல எடுத்து வச்சுக்கிட்டு இவர் தன்னோட மர கலெக்ஷன்ல இதையும் சேர்த்துக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் ரெஸ்ட் எடுக்காம சைக்கிள் எடுத்துக்கிட்டு வெளில கிளம்பிட்டாருங்க. எங்க வந்திருக்காருன்னு பார்த்தோம்னா டாய்லெட் கிளீனர் இல்லையா, அதுக்குன்னு தன்னை சுத்தமா வச்சுக்கிறதுக்காக குளிக்கிறதுக்காக ஏதோ இடத்துக்கு வந்திருக்காப்லங்க. வீட்டிலேயே குளிக்காம ஏன் இங்க குளிக்கிறாருன்னா, இது தண்ணி எல்லாம் இந்த வேஸ்ட் ஆக்காம அப்படியே ரீசைக்கிள் முறைப்படி தண்ணியை மிச்சம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம ஆளு ஹீராயமா இப்படி வந்திருக்காரு. ஹீராயமா மட்டுமே இப்படி இல்லைங்க, இது ஜப்பான் நகரத்துல நிறைய மக்கள் இந்த மாதிரி தான் தண்ணியை வீணாக்காம இப்படிதான் சேவ் பண்ணுவாங்க. ஹீராயமா அங்க குளிச்சுட்டு நைட்டு நேரம் சாப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து சாப்பிடுவாரு. அந்த ஹோட்டலுக்கு இவர் ரெகுலர் கஸ்டமருங்க. அதுக்குன்னு ஹோட்டல் உரிமையாளர்களும் ஹீராயமாட்ட நல்லபடியா சிரிச்ச முகத்தோட இவர்கிட்ட சாப்பாடை போட்டு உபசரிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து பெட்டெல்லாம் போட்டு தூங்குவாருன்னு பார்த்தா புக்ஸ் படிக்கிறாப்லங்க. புக்ஸ் படிக்கிறதுன்னா நம்மள மாதிரி இந்த கட்டாயத்தின் பேர்ல ஸ்கூலுக்கு அனுப்பி படின்னு அந்த புக்கை வெறுக்கிற அளவுக்கு நம்மள படிக்க வைப்பாங்க இல்லையா, இது அப்படி கிடையாதுங்க. இது கட்டாயத்தின் பேர்ல புக் படிக்கல. இவரு புக் படிக்கிறது தினசரி பழக்கங்க. நம்ம எப்படி திங்கிறது தூங்குறது பேல்றதுன்னு தினசரி பழக்கம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது அவரோட ரொட்டீனுங்க. இப்போ புக்கு படிச்சுக்கிட்டு அடுத்ததா நிம்மதியான தூக்கம். தூக்கத்துல கனவு வேறங்க. கனவுல மனிதர்கள் யாரும் வரல, வெறும் மரம் சூரிய ஒளி இந்த புக்ல எழுத இந்த கனவு இதெல்லாம் வருது. அப்படின்னா இவருக்கு பெருசா இந்த மனித உறவுகளே எதுவும் கிடையாது போல இருக்குங்க. ஏன்னு பார்த்தோம்னா அப்படி இருந்தாதான் இந்த கனவுல எல்லாம் மனிதர்கள் வருவாங்க இல்லையா, இவருக்கு பாத்தீங்கன்னா வெறுமனே இந்த சூரிய ஒளி புக்கு இப்படிதான் வருது கனவு. இப்ப விடிஞ்சதும் இந்த சத்தத்தெல்லாம் வந்துதான் இவருக்கு அலாரம் போல் இருக்கு. இதை கேட்டுதான் டெய்லி எந்திரிக்கிறது. எப்பவும் போல மரத்துக்கு தண்ணி விட்டுவிட்டு டாய்லெட் கிளீனிங் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில கிளம்புறாப்புல. அந்த மார்னிங் ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சுக்கிட்டு காஃபி குடிச்சபடியே கார்ல பாட்டு கேட்டுக்கிட்டு வேலைக்கு போறாப்புல. இப்ப டாய்லெட் கிளீனிங் வேலையில எப்பவும் போல வரப்போற மக்கள்கிட்ட பணிவாகும். அதே சமயம் அங்க யாருமே பெருசா கவனிக்கப்படாத விஷயம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் இவரு தன்னோட அட்டென்ஷனை கொடுத்து பாக்குறதுன்னு இருக்க, கூட வேலை பாக்குறவன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த பையன் ஒரு பொண்ணை டாவடிக்கிறாங்க. பொண்ணு என்னன்னா இவன் டாய்லெட் கிளீன் பண்றவன்னு தெரிஞ்சும் கூட இவனை காதலிக்கிறாங்க. இப்ப கூட வேலை பாக்குற இடத்துக்கே வந்துட்டா இந்த பையனுக்கு இவளை பார்த்ததும் கையும் ஓடல காலும் ஓடலன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் ஹீராயம்மா தலையில கட்டிவிட்டு அவன் கிளம்ப பாக்குறான். ஆனா துரதிருஷ்டசனமா வண்டி என்னன்னா ஸ்டார்ட் ஆகாம மக்கள் பண்ண நம்ம ஹீராயம்மாட்ட தான் வந்து அவர் காரு வேணும்னு காதலுக்காக இதை கூட பண்ண மாட்டியா அது இதுன்னு சொல்லி உதவி கேட்டபடி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவரும் மனசை பாக்குறான். ஹீராயம்மா இவனை நம்பி காரை கொடுக்க முடியாதுன்னுட்டு அவரும் கூடவே காதலர்கள் கூடவே இவரும் கார்ல ஒன்னா போறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீராயம்மா வச்சிருக்க பாட்டு கேசட்ல பார்த்துட்டு அதுல இருக்க ஒரு பாட்டு கேசட்டை போட்டு இவர் கார்ல போட சொல்லி கேட்கிறா. இவரும் அவளுக்காக பாட்டை போட்டு விட அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இந்த பாட்டை பாடுறாங்கள அவளுக்கு ரொம்பவே பிடிக்குமா, அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ இவன் இந்த பாட்டை பாடுறாங்க. அப்ப கூட கூட அந்த பையன் நம்ம ஹீராயம்மாட்ட ஏதோ தொண்ணு பேசிக்கிட்டே வர்றான். ஆனா ஹீராயம்மா அவனை சட்டை கூட பண்ணலைங்க. இந்த பொண்ணு பாடுற இவ பாடுற பாட்டாக்க அப்படியே அழகா தாளம் போடுறாரு. அந்த பொண்ணு என்னன்னா
அவளுக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாதியில இறங்கிடுறா. அப்போ அவளுக்கு பிடிக்கும்னு சொன்ன கேசட் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ஹீரோயிமா பார்க்காத சமயமா பார்த்து தன்னோட காதலி பேக்ல போட்டு விட்டுடுறான். அந்த பொண்ணுக்குமே இதை தெரியலங்க, அவளுமே இதை பார்க்கல. அவ பாட்டுக்கு வர இடம் வந்தோட போக இவன் என்னன்னா மனசுல தன் காதலியோட குஜாலா இருக்கலான்னு ஆசையோட இருந்திருப்பான் போல. இவன் இப்படி பாதையில போனதும் இவனுக்கு அது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருக்குதுங்க. அதுக்குன்னு அவன் கிடந்துகிட்டு இப்ப ஹீரோயின் மட்டும் புலப்புறான். இந்த கலிகாலத்துல காசு இருந்தாதான் காதலிக்க முடியுமா அது இதுன்னுட்டு. இந்த கேசட் வித்தா எவ்வளவு போகும்ட்டு வேற நம்ம ஹீரோயின் மாட்டியே கேட்கிறான். அவர் அந்த கேசட் கடைக்கே வேற கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த கடையில ஹீரோயின்மா என்னன்னா புது கேசட் ஏதாச்சும் வாங்கலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்காப்ல. இங்க கடைக்காரர் என்னன்னா ஹீரோயின்மா வச்சிருக்கக்கூடிய கேசட் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்து அவரு திகச்சு போயிடுறாரு. ஆஹா, இதெல்லாம் ஆதி காலத்து கேசட் ஆச்சே, இதெல்லாம் எப்படி இவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறாப்ல. இந்த ஒரு கேசட்டை வித்தா மட்டும் $100 தரேன்னு சொல்றாப்ல. இவனும் அதுக்குன்னுட்டு நம்ம ஹீரோயின்மாட்ட கேசட்டை விற்க சொல்லி கேக்குறாங்க. கடையிலேயே மக்கள் எல்லாருக்கும் முன்னாடியே கெஞ்சிரான், கடந்துகிட்டு குழந்தை அடம் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி கடந்துகிட்டு கெஞ்சிரான். இவர் என்னன்னா அதுக்கு பேச கூட இல்லைங்க, சைன் லாங்குவேஜ்லயே கேசட்டை விற்க முடியாதுன்னுட்டு தான் கிட்ட இருக்கக்கூடிய காசை உதவியா கொடுக்குறாப்புல. மொத்த காசையும் கொடுத்து விட்டாப்புல. அவனும் காசு வாங்கிட்டு ஹீரோயின்மா யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல தன் காதலியை பார்க்க அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்போ இந்த கூத்தெல்லாம் முடிஞ்சு ஹீரோயின்மா தனியா தன் கார்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காருங்க. அப்போ கார்ல டீசல் இல்லாம பாதியிலேயே நின்று போயிருது. கையில இருந்த மொத்த காசையும் கூட வேலை பார்க்கறவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டாப்லையா. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க நின்று முடிச்சுட்டு கிடக்குறாப்ல. அப்போ கேசட் கடைக்காரரு இந்த ஒரு கேசட் வித்தா மட்டும் $100 தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அது இவனுக்கு ஞாபகம் வருது. ஆனா அந்த கேசட் கடையிலேருந்து இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டாங்க, டிராவல் பண்ணி வந்துட்டான். இவரும் தான் வேலை கலைப்பு வேற எல்லாம் பார்க்காம மறுபடியும் அந்த கேசட் கடைக்கே போயிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு தனக்கு பிடிச்ச அந்த கேசட்டை வித்து காரு டீசல் போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாருங்க. இப்போ நைட்டு லேட் ஆச்சு இல்லையா, நம்ம ஆளு எப்பவும் சாயந்தரம் வீட்டுக்கு வெள்ளனே வந்து குளிக்க போயிட்டு சாப்பிடலாம் போவாப்ல. ஆனா இப்போ இந்த பயலால எல்லாம் போச்சு. தன்னோட ருட்டீன்ல பெரிய மாற்றமே வந்திருக்கு. நானா இருந்திருந்தேன்னா இந்த பையன் மேல செம்ம காண்டாகி கிடந்து கத்திக்கிட்டு கிடந்திருப்பேன். ஆனா நம்ம ஹீரோயின்மா பாத்தீங்கன்னா இவனால அந்த கேசட் கடை கிடைச்சிருக்குல்ல, தெரிஞ்சிருக்குல்ல, பிளஸ் கூடவே வேலை பார்க்கறவன் இல்லையா சின்ன பையன், அதுவும் காதல் விஷயம் வேற இல்லையா, அதுக்குன்னு ஹீரோயின்மா கொஞ்சம் இவனுக்கு விட்டு கொடுத்து போறாப்புலங்க. வீட்டுல வந்து எப்பவும் போல இந்த எப்பவோ வாங்கி வச்ச ஒரு நூடுல்ஸ் எடுத்து வச்சு பசிக்க கூடாத எங்கே சும்மா சாப்பிட்டுக்கிட்டு புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு தூங்குறாருங்க. தூக்கத்துல எப்பவும் போல அவருக்கு அவரோட வித்தியாசமான கனவுகள். இப்போ விடிஞ்சு கிடிஞ்சு எழுந்து எப்பவும் போல தன்னோட தினசரி வழக்கம் டாய்லெட் கிளீனிங் வேலைக்கு அங்க வந்துட்டாப்ல. யாரோ ஒரு கடுதாசியில எக்ஸோ கேமை போட்டு ஸ்டார்டிங் வெறும் ஓ மட்டும் போட்டிருக்காங்க. பதிலுக்கு இவரும் எக்ஸ போட்டு அங்கேயே வைப்பாருன்னு தாங்க நானும் பார்த்தேன். ஆனா நம்ம ஆளுதான் ஸ்ட்ரிக்ட் இல்லையா, அதுக்குன்னு இவரும் அதெல்லாம் எதுக்குன்னு குப்பையில எடுத்து போட்டுவிட்டு இப்போ பார்க்ல மதியம் சாப்பிட்ற இடத்துல அங்க வந்து மரம் போட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இப்போ அந்த இடத்த விட்டு போறப்பங்க என்ன நினைச்சாருன்னு தெரியல, குப்பையில இருக்க அந்த பேப்பரை எடுத்து எக்ஸோ கேம்ல இவர் பதிலுக்கு எக்ஸ போட்டுவிட்டு எடுத்த இடத்துலயே வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாப்ல. வேலை முடிஞ்சதும் குளிச்சுக்கிட்டு அவர் எப்பவும் ஹோட்டல்ல நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து புக்கெல்லாம் படிச்சு தூங்க, அங்க தூக்கத்துல அவரோட வித்தியாசமான கனவு. தூங்கி எழுந்து அவரோட டாய்லெட் கிளீனிங் வேலை. கதை சொல்ற எனக்கே இவரோட வாழ்க்கையை ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஆனா இந்த மனுஷன் எப்படிதான் இப்படி இருக்காருன்னு தெரியல. படத்துல இப்போ கூட வேலை பார்க்கிற பையன் அவன் ஹீரோயின்மா வேலைய இருக்கப்ப அவன்கிட்ட பேசுறான். அதுல தன் காதலிய குஜாலா வேலையெல்லாம் முடிச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு இப்போ என்னன்னா எனக்கு என்னமோ நாங்க ஒண்ணு செய்வோமோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறான். காதல் எல்லாம் இல்ல போலங்க, காதல் சும்மா சொல்லிவிட்டு இப்போ வேலை முடிஞ்சதும் விட்டுறலான்னு பாக்குறான். இத சொல்லிட்டே இருக்கப்பவே அப்போ அந்த பயலோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க இவனை பார்க்க வந்திருக்கான். அவன் ஃப்ரெண்டு என்னன்னா எப்போ இவனை பார்க்க வந்தாலும் அவனோட காதை பிடிச்சுதான் இப்படி விளையாடுவானாமா. இந்த பயலை விட இந்த இவனோட காதை தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. வந்தவனை நம்ம ஹீரோயின்மாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு இப்போ வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப அப்போ டாய்லெட்ல பேப்பர்ல எக்ஸோ கேம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, இவரும் போட்டு வச்சிருப்பாருல, அதுக்கு பதிலுக்கு அவங்களும் ஓன்னு போட்டு இங்கேயே வச்சுட்டு
போயிருக்காங்க. இவனும் எக்ஸ போட்டு அங்கேயே வச்சிடுறாரு. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. வீட்டுக்கு போகலான்னு பாக்குறப்போ அந்த பையனோட காதலி நம்ம ஹீராயமாட்ட பேசுறாங்க. அதுல இந்த மாதிரி அவன் என்னை கிளட்டி விட்டுட்டான்றத அந்த தகவல் எல்லாம் அவங்ககிட்ட சொன்னான்னு கேக்குறா. ஆனா இவரு அதுக்கு பதிலுக்கு எதுவும் சொல்ல மாட்டாப்லங்க. அப்புறம் அந்த கேசட்டை ஹீராயமாட்டே கொடுத்துட்டு கடைசியா ஒரு தடவை கேட்டுக்கிட்டுமான்னு சொல்லி இப்போ அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இவ தன்னோட அந்த காதல் தோல்வினால அதுலயும் வெர்ஜினிட்டி இழந்துட்டோன்ற அதை நினைச்சு அப்படியே வெளியே சொல்லி காண முடியாம அப்படியே உள்ளுக்குள்ளேயே அழுகுறாங்க. அங்க பாட்டு கேட்டுவிட்டு போறப்போ ஹீராயம்மா பாட்டை போட்டதுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு கூடவே அவருக்கு செல்லமா கன்னத்துல ஒரு முத்தத்தை போட்டு போறா. ஹீராயம்மாக்கு இது ஒரே ஷாக்கு, பதறி போயிட்டாப்ல. இன்னையோட வீக் டேஸ் வேலையெல்லாம் நம்ம ஆளுக்க முடியுதுங்க. அதாவது ஹீராயம்மாக்கு இது சனிக்கிழமை வேலை முடியுது. நாளைக்கு இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு வேலை. சோ அதுக்குன்னு இப்ப குளிச்சுட்டு புதுசா சாயந்தர நேரத்துல வீட்டுக்கு வந்து இவருக்கு பிடிச்ச பாட்டை போட்டுக்கிட்டு ஈவினிங்லயே ஒரு தூக்கத்தை போடுறாப்புல. அப்பவும் மனுஷனுக்கு கனவு வருதுங்க. இப்போ சனிக்கிழமை சாப்பிட்டு இப்படி தூங்கி எழுந்தா சண்டேன்றதால இன்னைக்கு அந்த கூட்டுற சத்தம் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தாங்க எந்திரிக்கிறாப்லங்க. இப்போ வாரம் ஃபுல்லா வேலை பார்த்த அந்த சட்டை இருக்கு பாத்தீங்களா, டாய்லெட் கிளீனிங் யூனிஃபார்ம், அதை இன்னைக்குதான் துவைக்க டோபிக்கு போடுறாரு. அப்புறம் அந்த ஜாப்பனீஸ் மதம் பாத்தீங்கன்னா டாவோயிசம், அந்த மதத்தை சேர்ந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இவரோட கேமராக்கு புதுசா கேமரா ரோல் வாங்கிக்கிறாப்ல. வீட்டுக்கு வந்து வீட்டை சுத்தம் பண்றத பாருங்களேன் எப்படி பண்றாப்லன்னு. தண்ணிய நியூஸ் பேப்பர்ல நினைச்சு அதை அப்படியே சுருளா சுருட்டி தரையில போட்டு அப்படியே இந்த தூசி அப்படியே வாரி எடுக்கிறாப்புல. அருமையான ஐடியாங்க இது. அடுத்ததா இவர் எடுத்த அந்த மர போட்டோஸ் எல்லாம் கலெக்ஷன் எல்லாம் பண்றாப்புல. எப்படின்னா இந்த ஜேர்னலிங் பண்ற மாதிரி டெய்லி ஒரு நாளா போட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் என்னன்னா அதாவது எப்படின்னா இந்த போட்டோலாம் ஜனவரி மாசம், அந்த மாசம்லாம் இதெல்லாம் பிப்ரவரி மாசம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறாப்புல. வீட்டுக்குள்ளேயே இதுக்குன்னு தனி ரூமையே ஒதுக்கி வச்சிருக்காப்லங்க. புக்கு படிக்கிறதுக்கு இவரோட ரொட்டீன் இல்லையா, அதுக்குன்னு புக்கு கடைக்காக போயிட்டு படிக்கிறதுக்கு புதுசா ஒரு புக்கு வேற வாங்கிக்கிறாரு. புக்கு பேர் என்னன்னா ட்ரீயாமா. இவருக்கு ட்ரீ பிடிக்கும் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு இவரு ட்ரீய பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காருன்னு தோணுதுங்க. ஏன்னா இவரும் கிட்டத்தட்ட அந்த மரம் மாதிரி தான் இல்லையா, எப்படின்னா பேச மாட்டாரு, பெருசா வாழ்க்கை கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு இது வேணும் அது வேணும்னுட்டு இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்ல வாழாம இவரு எப்படின்னா ரொம்பவே திருப்தி அடைந்த நிலையில வாழ்றாருன்னு சொல்லலாம். இப்போ சண்டே மட்டும் நைட்டு சாப்பிட்றதுக்கு இந்த ஹோட்டலுக்கு தான் வருவாருங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த ஹோட்டலுக்கு இவரு ரெகுலர் கஸ்டமராமா. ஹோட்டல் நடத்துற அம்மா என்னன்னா இவரு பேரை சொல்லி ஹீராயமான்னு சொல்லி நல்லா சிரிச்சபடியே பேசுறாங்க. அப்ப அதே ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த கஸ்டமருங்க எல்லாம் இவங்களை பாட சொல்லி ரொம்ப ஆரவாரம் பண்ண இவங்களும் சரின்னுட்டு ஒரு அருமையா ஒரு பாட்டை பாடுறாங்க. இவங்களோட கல்யாணம் ஆன புருஷன் இவங்களை விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி தன்னோட சோக கதையே அப்படியே பாட்டா பாடுறாங்க. அவ்வளவுதாங்க சண்டே. இப்போ திங்கக்கிழமை வேலைக்கு வந்துட்டாப்ல. அங்க அந்த எக்ஸோ கேமுக்கு இவரு போட்டு வச்சுக்கிட்டு மதியம் இப்போ பார்க்ல சாப்பிட்டுட்டு மரம் போட்டோலாம் எடுத்துக்கிட்டு வேலை முடிஞ்சு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இவ அங்க தூங்குனா அங்க ஒரு சின்ன பொண்ணுங்க நம்ம ஹீராயம்மாக்காக வீட்டு வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஹீராயம்மாட்ட பேசுறா. இவருக்கு அவ யாருன்னே தெரியலங்க. அவரு நல்லா யோசிச்சபடியே கொஞ்சம் யோசிச்சுட்டு சும்மா ஒரு கெஸ் பண்றாப்ல. ஏண்டி நீ என் தங்கச்சி பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கிறாப்ல. சின்ன குழந்தையா இருக்கப்போ பார்த்ததாமா, அதனால அடையாளம் தெரியாம முடிச்சிருக்காப்ல. பொண்ணு பேரு பாத்தீங்கன்னா நீக்கோவா. இப்போ நைட்டு தூங்குறதுல ஹீராயம்மாக்கு முதல் தடவையா கனவுல பாத்தீங்கன்னா மனிதர்கள் வராங்க. அவன் தங்கச்சி பொண்ணு நீக்கோ தான் இப்ப அவன் கனவுல வர்றா. இப்ப விடிஞ்சதும் நீக்கோ பொண்ணு இல்லையா, அதுவும் வயசு பொண்ணு இல்ல, அதுக்குன்னு நீக்கோ இவரோட ரூம்ல தனியா தூங்க வச்சுட்டு இவரு பேஸ்மெண்ட்ல தூங்கிட்டு இருக்காப்ல. விடிஞ்சு வேலைக்கு கிளம்புறப்போ அப்படியே பொத்துனாப்ல சத்தம் எதுவும் போடாத மாதிரி அப்படியே நீக்கோவை தூக்கத்திலேருந்து எழுப்பாத மாதிரி அப்படியே வேலைக்கு ஓடிடலான்னு பார்க்க நீக்கோ இந்த சத்தத்தை கேட்டு எழுந்திரிச்சு போடுறா. இவ்வளவு கூட வரேன்னு சொல்லிவிட்டு வேலைக்கு கூட ஒத்தாசையா வரேன்னுட்டு அப்ப இவரு கண்ணு எய்த்தாப்லயே அவன் ட்ரெஸ்ஸை கிளட்ட இவரு அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில ஓடுறாப்ல. சொந்த தங்கச்சி பொண்ணுதான் இருந்தாலும் அது பொண்ணு இல்லையா, அதுக்குன்னு அவளுக்கு பிரைவசி கொடுக்குறாப்ல.
மாமனும் நல்லா ஜாலியா கார்ல பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஜப்பான் சிட்டி அப்படியே ரசிச்சுக்கிட்டு வேலைக்கு போனா அங்க தன்னோட மாமா டாய்லெட் கிளீன் பண்றத பாக்குறாங்க. நீக்கோ தான் மாமா கூடவே அவர் எப்படிப்பட்டவர்ன்றத அந்த வேலை பண்றதையும் அவர் வர போற மக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறாப்ல அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. மதியம் சாப்பிட்டுட்டு ஸ்பார்க்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க இவர் மர போட்டோவை கேமரால எடுக்க அப்போ நீக்கோவும் ஒரு கேமராவை காட்டுறாங்க. இவர் தான் அந்த நீக்கோவுக்கு சின்ன வயசுல பர்த்டே கிஃப்டா கேமராவை கொடுத்துருக்காரு போல் இருக்கு. அதை இப்ப மறந்துட்டு இப்ப இவர்கிட்ட சமாளிக்கிறாப்ல. ஆமா ஆமா நான் தான் கொடுத்தேன் அப்படின்ட்டு தெரியாம சொல்ல கேவலமா சமாளிக்கிறாப்ல. அப்போ நீக்கோ மறந்த உங்களுக்கு ஃப்ரெண்டா மறந்து கேட்கிறா. இவரும் ஆமா ட்ரீ தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல இப்போ அந்த நீக்கோ போயிட்டு அந்த மரத்தோட மாமாவோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அப்படியே நிக்கிறா. அதை அவரும் ஹீராயம்மாவும் ஒரு போட்டோ அழகா எடுத்துக்கிறாப்ல. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நைட்டு தூங்கி எங்கி எழுந்தா இன்னைக்கும் நீக்கோ கூடவே வந்து போடுறாங்க. இங்க வந்து டாய்லெட் கிளீனிங் எப்படி பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு அவளும் கூடவே சேர்ந்து டாய்லெட் கிளீனிங் பண்ணுறா. அப்புறம் இப்போ இவர் எக்ஸோ கேம் போடுறப்போ கூட டாய்லெட்டுக்குள்ள நீக்கோ இல்ல. சரிங்கட்டு அவளை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி பண்றேன் பாத்தியா, நான் இந்த மாதிரி எக்ஸோ கேமுக்கு போடுறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இதை ஒரு தரப்பெருமையா பேசிக்கலாமா பாக்கலங்க. அவரு பாட்டுக்கு இதை மட்டும் அப்படியே பண்ணிட்டு போறாப்புல. இப்போ பார்க்ல சாப்பிட்டு நீக்கோ இவன்கிட்ட பேசுறா. அதுல இவன் அம்மா பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம ஹீராயம்மா பத்தி இவ பேச்சு எடுத்தாலும் அப்பெல்லாம் அவங்க எல்லாம் பேச்ச மாத்திடுவாங்களாமா. அப்படி என்னடா இருப்பா அந்த அண்ணன் தங்கச்சிக்கு நடுவில் சண்டை வந்திருக்கும், ஹீராயம்மாக்கும் அவனோட தங்கச்சிக்கும் அப்படி என்ன சண்டை வந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா அதை நமக்கு படத்துல நமக்கு சொல்லவே இல்லைங்க. இங்க பாத்தீங்கன்னா நீக்கோவுக்கும் அவ அம்மாவுக்கும் கூட சண்டையாமா. அதனாலதான் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு நம்ம ஹீராயம்மா வீட்டுக்கு ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அடுத்ததா இப்போ நீக்கோவையும் கூடவே சேர்த்து டாய்லெட் கிளீன் பண்ணிருப்பா இல்லையா, அதுக்குன்னு குளிக்க அவளையும் கூப்பிட்டு போறாப்லங்க. அங்க நீக்கோ குளிக்க போனதும் இவரு அவளுக்கு தெரியாம தான் தங்கச்சிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நீக்கோ வந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கூப்பிட்டு போக வர சொல்லி போடுறாப்ல. குளிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு போற வழியில இந்த பிரிட்ஜ்ல இவர்கிட்ட பேசிக்கிட்டே வர்றா. அப்போ ஹீராயம்மா இந்த உலகத்துக்குள்ளேயே நிறைய உலகம் இருக்கு, சில உலகம் கனெக்டடா இருக்கும், சில இதெல்லாம் கனெக்டடா இருக்காது, என் உலகமும் அம்மாவோட உலகமும் ரொம்பவே வித்தியாசமானதுன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. நீக்கோ என்னன்னா இவன் இந்த ரிவரை பார்த்து இந்த ரிவரும் இந்த கடலும் ஒண்ணு சேருமா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அதை வேற போய் பார்க்கணும் அப்படின்னு வேற கேட்கிறா. இவர் என்னன்னா அதுக்கு அடுத்த வாட்டி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அடுத்த வாட்டினா எப்போ அப்படின்ற மாதிரி கேட்கிறா அவளும். இவரும் அதுக்கு ஜப்பான்லயே சொல்றாப்ல கோந்தோ ஈனோவா ஈமா, அதாவது அடுத்த தடவை இந்த தடவை அப்படின்னு அழகா சொல்றாப்ல. நீக்கவும் அவளோட மாமாவும் இப்போ அந்த பிரிட்ஜிலேயே சைக்கிளை வளைச்சுக்கிட்டு அப்படியே இவர் சொன்ன அந்த டைலாக் கோந்தோ ஈமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டே போறாங்க. இது நம்ம ஹீராயம்மாக்கும் நீக்கோவுக்கும் நல்ல ஒரு நினைவுகள் இருக்க மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வந்தா அங்க நீக்கோவோட அம்மா வந்திருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, தங்கச்சி பெரிய பணக்காரங்க போல. நீக்கோவுக்கு என்னன்னா அந்த மாமாவை விட்டுட்டு போக மனசே இல்லைங்க. இருந்தாலும் அங்க இருந்து இவ திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு வர்றா. தங்கச்சி இப்ப நம்ம ஹீரோயம்மாட்ட பேசுறா. அதுல இவங்க அப்பாவுக்கு ஞாபக மறதி பிரச்சனை வந்துட்டாமா, ஹோம்ல சேர்த்திருக்காங்களாமா, நீ போயிட்டு பாரு அப்படின்னு நம்ம ஆளை கேட்க இவரு அப்படின்னு பார்க்கவே போக முடியாது அப்படின்றாப்ல. அப்போ தங்கச்சி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நீ உண்மையிலேயே டாய்லெட் தான் கிளீன் பண்றியா அப்படின்றது. ஹீரோயம்மா டாய்லெட் கிளீனர்னு அப்படியே வெக்கி தலை குனியாம நல்லா பெருமையோட தலையை நிமித்திக்கிட்டு மண்டையை ஆட்டுறாப்லங்க. நீக்கோ அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மாமாவுக்கு ஒரு ஹக்கு கொடுத்துட்டு போறா. அப்போ இவர் தங்கச்சி என்னன்னா அப்படியே ஒரு மாதிரி அங்கேயே நின்றுகிட்டு அப்படியே இருக்க, அப்போ இவராவே அவள்கிட்ட போயிட்டு தான் தங்கச்சிக்கு ஒரு ஹக்கு கொடுத்துட்டு அப்படியே அழுதபடியே பிரியா விடையை கொடுத்துட்டு அனுப்பி வைக்கிறாப்லங்க. இந்த கூத்தெல்லாம் முடிஞ்சு இப்போ நைட்டு கனவு வருது. நீக்கோவோட அந்த பிரிட்ஜில் போன அந்த நினைவுகள்லாம் இவர் கனவுல வருதுங்க. விடிஞ்சதும் அலாரம் சத்தம் கேட்டு வேலைக்கு கிளம்பிட்டாப்ல. அங்க இந்த பையன் என்னன்னா வேலையை விட்டு நின்றுட்டானாமா. அதுக்கு இன்னும் புதுசா டாய்லெட் கிளீன் பண்ண ஆள் வர வரைக்கும் நம்ம ஹீராயம்மா தான் பாத்துக்கணும்
அப்படின்னு சொல்லி இவனுக்கு அந்த டாய்லெட் கிளீனர் ஏஜென்ட் போன்ல சொல்றாங்க. இவரும் எல்லா வேலையும் இவரு ஒரு ஆளாவே பாக்குறாருங்க. வழக்கமா சாயந்தரம் வெள்ளனே வீட்டுக்கு வந்துருவாரு இல்லையா. இப்போ என்னன்னா நைட் ஆகி போயிருது. அதுக்கு இன்னும் நம்ம ஹீரோயமா முதல் தடவையா இங்க தாங்க கோவப்படுறாப்ல. டாய்லெட் ஏஜென்சிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி நான் நாளைக்கெல்லாம் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பண்ண மாட்டேன், வேற ஆளை பார்த்துக்கோங்கன்னு நல்லா கராரா பேசி விட்டுடுறாப்ல. வேலையை பார்த்த கலைப்புலையே நல்லா தூங்கி இங்கி எழுந்து இப்ப மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு வந்தா அங்க வேலைக்கு ஒரு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இவருக்கும் பரவாயில்லையே டாய்லெட் கிளீனிங்க்கு பொண்ணுங்கள்லாம் வர்றாங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோடையும் அப்படியே பெருமையோடயும் அந்த பொண்ணை பாக்குறாப்புல. அப்புறம் இப்ப வேலையில அந்த எக்ஸோ கேம் முடிஞ்சிருச்சுங்க. மேட்ச் வந்து டிரா ஆகிருக்கு. அதுல கடைசியா தேங்க்யூன்னு வேற போட்டிருக்கு. இவரும் அந்த பேப்பரை தன் பாக்கெட்லயே வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாப்புல. எப்பவும் போல வந்து புக்கு வேற படிச்சுக்கிட்டு தூங்குனா கனவு, வித்தியாசமான கனவு. எந்திரிச்சுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டேங்க. சண்டே வழக்கமா என்ன பண்ணுவாப்புல, டாய்லெட் கிளீனர் ட்ரெஸ்ஸை துவைக்க போட்டுவிட்டு கேமரா ரோல வாங்கிக்கிட்டு இந்த மரம் போட்டோவெல்லாம் கலெக்ஷன்ல ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்ததா புது புக்கை வாங்கிக்கிறாருங்க. புக்கு வாங்கிட்டு டோபிக்கு போட்ட அந்த துணியை எடுக்கிறதுக்காக அப்படியே புக்கை படிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காப்லாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ஓனரு அந்த அம்மா யாரோ ஒரு ஆளோட தனியா ஹோட்டலுக்குள்ள போறத நம்ம ஆளு ஹீராயம்மா பார்த்துட்டு இவனும் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு பார்க்க அங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்களும் இவர் பார்த்ததை பார்த்து போடுறாங்க. ஹீராயம்மா அங்கிருந்து திருச்சி அடிச்சுக்கிட்டு ஓடி போடுறான். நேரா போயிட்டு குடிக்கிறதுக்கு பீரு சிகரெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டு தனியா குடிக்கிறாங்க. ஸ்மோக் பண்றப்போ இருமல் வேற வருது. இவன் பாத்தீங்கன்னா ரெகுலர் ஸ்மோக் எல்லாம் இல்ல போல் இருக்கு. இப்பதான் இந்த மாதிரிலாம் ரெகுலர் ஸ்மோக் பண்றவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் இருமல்லாம் வராது. நம்ம ஹீராயம்மா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்மோக் பண்றாரு போல் இருக்கு. அப்போ ஹோட்டல்ல பார்த்தா அவரும் அங்க வந்துடுறாருங்க. ஹீராயம்மாட்ட சிகரெட் வாங்கி அவரும் அடிக்கிறாரு. அவருக்கும் இருமல் வருது. அங்க அவரு இந்த மாதிரி சொல்றாப்லங்க. இவரோட முன்னாள் மனைவி தான் அந்த ஹோட்டல் ஓனர் அம்மாவா. டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ வேற பொண்ணை கட்டிக்கிட்டு இருக்காராமா. இப்பன்னு பார்த்து இவருக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் வந்துருச்சான். அதுக்குதான் தான் முன்னாள் மனைவி கிட்ட வந்து இந்த தகவலை சொல்லி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லி இருந்திருக்காங்க. இதைத்தான் நம்ம ஹீராயம்மா பார்த்துருந்துருக்கலாம். அவரு ரொம்பவே வருத்தத்தோட சொல்றாப்லங்க. இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இந்த கீமோ பண்றப்பெல்லாம் இவருக்கு ரொம்பவே உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட்ல பொழைக்க மாட்டேன், செத்துருவேன்னு நினைக்கிறேன்னு சொல்றாப்ல. அப்போ நம்ம ஹீரோயம்மா என்னன்னா இப்ப வாங்கிட்டு வந்த பீர்ல ஒண்ண இவருக்கும் கொடுக்குறான். சாக போறது என்னதான் கஷ்டமா இருந்தாலும் இப்போ அந்த சோகத்தை போக்குற மாதிரி இந்த ரெண்டு பேரும் அங்கேயே ஒன்னா சியர்ஸ் சொல்லி குடிச்சுக்கிறாங்க. கூடவே அவளை நீ பாத்துக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆளை, அதாவது தன்னோட முன்னாள் மனைவிய இந்த அம்மாவையும் இந்த ஹீரோயம்மாவும் காதலிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இவரை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்றாப்ல. இவரு அதுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை, நான் சும்மா அந்த சாப்பிட ரெகுலரா போவேன், அப்போ பழக்கம், அப்படி எங்களுக்குள்ள அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இவரு சாகிறதுக்கு முன்னாடி நான் இன்னும் நிறைய விஷயம் ஒண்ணுமே தெரியாம நான் சாக போறேன், அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா இந்த ஷேடோஸ் இருக்கும் பாத்தியா, நிழல்கள், அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா இன்னும் டார்க் ஆகுமா அப்படின்னு கேட்கிறாப்ல. இவரு அப்போ நம்ம ஹீராயம்மா அவரை கூப்பிட்டு விட்டு எங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த லைட் வெளிச்சத்துல இவரு கேட்டத அவருக்கு விடை கொடுக்குறான். அதாவது இல்லைங்க, நம்ம நினைச்ச மாதிரி ரெண்டு நிழல்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் இன்னும் டார்க் எல்லாம் ஆகாது, ஒரே மாதிரிதான் இருக்கும், எனக்கே இது இப்பதாங்க தெரியுது. அப்போ அந்த ஷேடோ டேக்னு சொல்லி ஒரு கேம் விளையாடுறாப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா கேம் எப்படின்னு பார்த்தா, உன்னோட நிழல்ல நான் மிதிச்சா நீ அவுட்டு, நிழல்ல மிதிச்சுட்டா நீ வின்னுன்ற மாதிரி அவரும் ஹீராயமோட சேர்ந்து அழகா சிரிச்சபடியே விளையாடுறாப்லாங்க. ரெண்டு பேரும் முகத்திலையும் பயங்கரமா சிரிப்பு. ஹீராயமா அங்கிருந்து இப்ப கிளம்பிட்டான். சாக போற மனுஷனுக்கு இப்போ கூட அவருக்கு கடைசியா ஒரு நல்ல நினைவுகளை கொடுத்து விட்டு அவர் சிரிக்க வச்சிருக்கோன்ற அந்த நினைப்புலையே அப்படியே பூரிப்புலையே அங்கிருந்து சைக்கிளை மிதிச்சுக்கிட்டபடியே அவன் வீட்டுக்கு வர்றாங்க. நிம்மதியான தூக்கம். இப்ப வித்தியாசமான கனவு. கூட்டுற சத்தம் கேட்டு எழுந்தா அந்த மார்னிங் ஃப்ரெஷ்ஷா அப்படியே அந்த ஃப்ரெஷ் ஏர நல்லா சிரிச்ச முகத்தோட சுவாசிச்சுட்டு கார்ல பாட்டை போட்டு அப்படியே அந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஃபீலிங் குட்னு ஒரு பாட்டுங்க. ஸ்பாட்டிஃபைல கேட்டு பாருங்க, ரொம்பவே அருமையான பாட்டுங்க. இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் கூட நம்ம ஹீராயம்மாக்குன்னே எழுதின மாதிரி இருக்குதுங்க. ஹீராயம்மாவோ அந்த லிரிக்ஸுக்கு எல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு காரை ஓட்டுறாங்க. அப்போ அவர் முகத்தை பார்க்கணுமே, ஐயோ கண்ணுல என்னன்னா கண்ணீர் வருது, ஆனா முகத்தை
துக்கத்துல வாய் சிரிக்குது. இத நான் எப்படி சொல்றது? தன்னோட வாழ்க்கையில எப்படின்னா, தன்னோட வாழ்க்கையில வாழ்க்கை துணைன்னு தனக்காக யாருமே இல்லைன்றத நினைச்சு அழுகையும் வருது. அதே சமயம் இவரோட வாழ்க்கையில எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கை, இவருக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நினைச்சு, தன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய இவருக்கு இருக்க சுதந்திரத்தை எல்லாம் நினைச்சு சிரிப்பும் வருது. இப்ப புரியுதா இந்த மிக்ஸ்டு எமோஷனை? வாய் சிரிக்குது, கண்ணு வேர்க்குது. அப்போ அங்க நம்ம படம் முடியுதுங்க. காலை சூரிய உதயத்துலதான் படத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப படத்தோட முடிவுலையும் சூரிய உதயத்திலேயே படத்தை முடிக்கிறாங்க. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸுங்க.